நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். 4 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சோஷியல் மீடியாக்குள்ளேயே வரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 4 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான். நம்ம 30 நாள் சேலஞ்சில் எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுமே சாப்பிடாம தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 30 நாள் வரையும் இந்த பீஸா வாங்கி முடிச்சிட்டேன். உங்களை எவ்வளோ பீஸா பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதில் நம்ம ஸ்கூல்லேருந்து மார்க் ஷீட் வாங்கறதுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதனால அவசரமாக நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி சீக்கிரம் ஆஃபீஸ் ரூமில் போய் மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பக்கத்தில் ஸ்கூலை விட்டு வெளியே போகிறோன்னு ஒரு ஃபீல் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இல்லை இந்த ஸ்கூலுக்கு நம்மளுக்கு இருக்கிற தொடர்பு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சங்கடத்தோட வெளியே வந்துட்டேன். இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 11th பார்த்தீங்கன்னா என் கிளாஸில் வெறும் 16 மெம்பர்ஸ் தான். அதனால கிளாஸ்க்குள்ள ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்கூலில் டிசி வாங்கணும்னா அப்படியே வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற மாஸ்டர் ஆஸ்பத்திரியில் போய் நம்ம பூனைக்கு ஊசி போடலாமே வெளியே வந்தாச்சு. எதுக்கு இன்ஜெக்ஷன் தானே கேட்குறீங்க? நம்ம பூனைக்கு பெரிய ஒரு இன்ஜுரி ஆயிருந்துச்சு. நல்லா விளையாண்டு இருந்தா திடீர்னு ஒரு இன்ஜுரி காரணமாக தான் எந்த ஒரு ஹியூமன்ஸும் இல்லை. அதுவும் இவளோட இனத்தை சேர்ந்த ஒரு பூனை தான். அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வீடியோ எடுக்கலன்னா உள்ள மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. இல்லை அதிக வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. அது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம புது ஒரு தலைவலி வாங்கியிருக்கோம். இனிமேல் நம்ம இந்த தலைவலியில் வீடியோ எடிட்டிங் அண்ட் ஷூட்டிங் எல்லாமே பண்ண போகிறோம். இல்லை ப்ரைஸ் எவ்வளோ தெரிஞ்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அமைச்சர் யாரோ வந்திருந்தாங்க கோட்டமேட்டுக்கு. அது யாரும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு அதிக கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மொபைல் இல்லாத காரணத்தால 4 நாள் மட்டும் சோசியல் மீடியா மட்டும் தான் விட்டு வெளியே போனேன். சரி, என் ஒர்க் அவுட்ல கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. இது திங்கக்கிழமையில அடுத்த ஒரு கடினமான சவாலை பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்லாம் முக்கியமாக தேவை. அதனால ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 5K ரீச் பண்ணிடுவோம். ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஷோல்டர் டே தான். ஐ லவ் லெக் டே பட் ஐ ஹேட் ஷோல்டர் டே. ஏன்னு கேட்டீங்கன்னா ஷோல்டர் டேல எப்பவுமே இன்ஜுரி அதிகமாகும். ப்ராப்பரான பொசிஷன் ஒர்க் அவுட் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் வெயிட் அதிகமாக போட்டு அடிப்பேன். அது ஒன்று மட்டும் தான் நம்ம கிட்ட கொள்ளாரு. ஓகே பை. நாளைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.